உத்தரவில்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களே அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு மத்த சமூகத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் இரவுல 12 மணிக்கு கொண்டாட்டத்தை துவக்குவார்கள். அப்படி கொண்டாட்டத்தை துவக்கி அந்த ஒரு நாள் முழுக்க அவங்கள் கொண்டாட்டத்திலேயே அவர்கள் மூழ்கி கிடக்கிற பொழுது, நிறைய அனாச்சாரமான காரியங்களில் மூழ்கி கிடக்கிற பொழுது அதை அவர்கள் ஒரு சந்தோஷமாக எண்ணி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய வழி. நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி ஏதாவது வழிகாட்டுதல் இருக்குதா? அன்றைய தினம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படி ஏதோ அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறானா? எந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லை. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் நம்ம மக்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்று சொல்லி ஏராளமான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த கேளிக்கை என்று வந்துவிட்டால் அனாச்சாரமும் கூட சேர்ந்து வந்து விடுகிறது. மற்ற நாட்களில் எல்லாம் சில விஷயங்களை தவறு என்று பார்க்கக்கூடியவர்கள் அதுவே ஒரு கேளிக்கை ஒரு அனாச்சாரம் என்று வருகிற பொழுது அதை ஒரு தவறாக பார்ப்பது கிடையாது. ஆணும் பெண்ணு சேர்ந்து நின்னா என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினா என்ன தப்பு? அன்றைய தினம் நாம மதுவை குடிச்சு நாம நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் என்ன தப்பு என்று நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களும் இது போன்ற சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுல நிறைய பேர் ஒரு தெளிவோடு தான் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள்ட்ட இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த அனாச்சாரத்துல தங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் நிறைய நபர்கள் நாம் தெளிவோடு தான் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். ஆனா நம்மள்ட்ட இருக்கிற வேறு சில பிரச்சனைகள் என்ன? இன்றைக்கு அந்த புத்தாண்டு தினத்தில் எப்படி ஒரு பக்கம் கேளிக்கை நிகழ்ச்சி என்று மார்க்கத்திற்கு மாற்றமான பல காரியங்கள் நடக்கிறதோ அதே போல ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையும் அந்த புத்தாண்டு தினத்திலே ஒன்றை எடுக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும் நமக்கு நாமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம இனிமே எந்த தவறுகளை செய்யக்கூடாது. கடந்த வருஷத்துல நம்மள்ட்ட தண்ணி அடிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சா? இனிமே இந்த வருஷத்துல நாம அந்த தப்பை பண்ணக்கூடாது. கடந்த வருடத்துல வேற ஏதாவது ஒரு குற்றம் நம்மள்ட்ட இருந்துச்சா? நாம இப்ப அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளை இனி வரக்கூடிய வருடங்களில் செய்யக்கூடாது என்று உறுதிமொழி எடுக்கிற ஒரு பழக்கம் இது ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதே போல கெட்ட விஷயத்திலிருந்து எப்படி விலக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறாங்களோ நன்மையான காரியத்தையும் நாம இது போன்ற இந்த நல்ல விஷயத்தை நிறைய செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இது போன்ற நன்மையான விஷயங்களையும் அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாளில் நமக்கு நாமே உறுதிமொழி